சரி, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப பத்திரமாவே இருக்கு. யார சொல்றான்னு தெரியலையே. ரேவதி பையனா இல்ல சீலா பையனா? ஒருவேளை கோமதி பையனா இருக்குமோ? பிரதர், ஏது பையனு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அட பிளே பாய் மோன, உன் போலீஸ் பையன்டா. அவனா? அவன் கொஞ்சம் விவரமான ஆளாச்சே. அவனை எப்படா நீ தூக்குன? விவரமானவனா? டேய், நான் பாட்டுக்கு காவரத்துல கஞ்சி அடிச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து பீடி கேக்குறான். அப்ப கூட நான் கண்டுக்கல. மறுபடியும் வந்து வத்தி போட்டு கேக்குறான். அப்ப பிடிச்சேன். அட ஆட்டங்கட்ட கூவ. சரி, இப்ப என்ன பண்ண என் பையனை விடுவ? சரி, எனக்கு ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை. ஒரு கார் எடுத்து பந்தாவா சுத்தணும். ஒரு 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடு, உன் பையனை விட்டுறேன். போட்டாங். 10 லட்சம் மட்டும் இருந்தா ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு பொட்டி கடையை போட்டு அவருக்கு அவர் ஒரு கட்டிங்க போட்டு ஜாலியா இருந்திருக்க மாட்டேன். இப்ப முடிவா என்னதான்டா சொல்ல வர? டேய், என் கையில 10 பைசா கிடையாது. உனக்கு வேணும்னா எனக்கு பழைய சைக்கிள் ஒண்ணு இருக்கு. அத பஞ்சு ரொட்டி நீயே எடுத்துக்கோ. சரி, என்ன தமாஸ் பண்றியா? நான் இத வெறும் ஹாபிக்காக மட்டும் பண்ணல. 100% ப்ரொஃபஷனல். இங்கேயே உன் பையனை கண்டன் துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். என்ன, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல? ஹலோ, கேக்குறியாடா? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போராது சின்ன சிரிப்பால் ஒரு சின்ன. என்னடா பாட்டு சவுண்டெல்லாம் கேக்குது? டேய், டுண்டு ஆண்டிடா. ஆண்டியா? டேய், இந்த வயசுல பொம்பளை சோக்காடா. சரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். என்னடா கட் பண்ணிட்டான்? டேய், அவன் காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பான்டா. ஆனா ஒரு ஆண்டிக்காக நான் அசிங்கப்படுத்தினான் பாரு. உன்னை பொழக்க வச்சு விளக்கத்தாம விட மாட்டேன்.